புதிதாக கட்சி துவங்கியவர்கள் கனவு ஒருபோதும் நிறைவேறாது. நடிப்பு தொழிலை விட்டு அரசியலுக்கு வந்த பலர் ஏமாற்றமடைந்ததாக அமைச்சர் பொன்முடி பேச்சு. நாம் தமிழர் கட்சியின் 6 மாவட்ட செயலாளர்கள் உட்பட 5000 பேர் திமுகவில் இணைந்தனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் விழா. திருவண்ணாமலையில் விபத்துக்கு காரணமான 40 டன் பாறையை உடைக்கும் பணி தீவிரம். மக்களை அச்சுறுத்தும் வகையில் இருப்பதால் பாறையை உடைக்கும் பணி 3வது நாளாக நீடிக்கிறது. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னையில் இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை. மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. தேசிய மாணவர் படை ஆண்கள் பிரிவினரும் வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். NCC Board Committee is led by Senator Subhash Surya. புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைவில் முக்கிய அறிவிப்பு. சீமான் மீது சென்னை நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு. பெரியார் உணர்வாளர்கள் முற்றுகை போராட்டத்தின் போது சீமான் வீட்டில் சட்டவிரோதமாக 150 பேர் உருட்டுக்கட்டைகளுடன் தங்கியிருந்ததாக வழக்கு. சேலத்தில் பொதுமக்களிடம் முதலீடு செய்யும் பணத்திற்கு 7 மாதத்தில் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி மோசடி. திருமண மண்டபத்தில் 12 கோடி ரூபாய் பணம், 2.5 கிலோ தங்கம் பறிமுதல். தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 60,440 ரூபாய்க்கு விற்பனை. நடிகர் சைஃப் அலி கானை தாக்கியதாக வெளியான சிசிடிவியில் இருப்பது தனது மகன் இல்லை. கைது செய்யப்பட்ட பங்களாதேஷ் நபரின் தந்தை பகீர் தகவல். சென்னை சென்ட்ரல் திருவள்ளூர் வழித்தடத்தில் சிக்னல் கோளாறு காரணமாக புறநகர் ரயில்கள் தாமதம். ரயில்கள் குறித்த நேரத்தில் வராததால் பயணிகள் அவதி. ராமநாதபுரத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழையினால் சேதம். இழப்பீடு வழங்காததால் விவசாயிகள் கவலை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பணிக்கு 1194 பணியாளர்கள் நியமனம். ஈரோடு இடைத்தேர்தலுக்காக மொத்தம் 237 வாக்குச்சாவடி மையங்கள் அமைப்பு. டிரம்பின் பிறப்புரிமை காலக்கெடுவால் அமெரிக்காவில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளை பெற்றெடுக்க அவசரம். மருத்துவமனைகளுக்கு படையெடுக்கும் கர்ப்பிணி பெண்கள்.